அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம பார்க்க இருக்கிறது நுகர்வு சார்பு என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நாம பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒரு நாட்டினுடைய வருமானத்தை பொறுத்து தான் அந்த நாட்டினுடைய நுகர்வு பழக்க வழக்கம் இருக்கும். வருமானம் எவ்வளவு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நாட்டினுடைய நுகர்வு தேவைகள், அதாவது பண்டங்கள் பணிகளை வாங்குறது இருக்கும். அதனால ஒரு நாட்டுடைய வருமானத்திற்கும் அந்த நாட்டுடைய நுகர்வு பழக்க வழக்கத்திற்கும் உள்ள தொடர்பு தான் நுகர்வு சார்பு என்று அழைக்கப்படுகிறது. நாட்டில் நுகர்வு பழக்க வழக்கம் அதிகமா இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுடைய வருமானமும் அதிகமா இருக்கணும். வருமானம் அதிகமா இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டுடைய நுகர்வு பழக்க வழக்கமும் அதிகமா இருக்கணும். வருமானம் குறைவாக இருக்கும் பட்சத்துல அந்த நாட்டுடைய நுகர்வு தேவைகள் அல்லது நுகர்வு பழக்க வழக்கங்கள் எல்லாமே குறைவா இருக்கும். அதனாலதான் இந்த நுகர்வுக்கும் வருமானத்திற்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு கூறுறதுனால இதை நாம நுகர்வு சார்பு, அதாவது நுகர்வு வருமானத்தை சார்ந்துள்ளது என்று நாம் குறிப்பிடுகிறோம். அதே நேரத்தில் இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் என்று இதனை நாம் ஆங்கிலத்தில் அழைக்கலாம். அதாவது இதுல உள்ள முக்கிய கருத்துக்கள் பாருங்க. ஏபிசின்னா என்ன, எம்பிசின்னா என்ன, ஏபிஎஸ்னா என்ன, எம்பிஎஸ்னா என்ன, இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஏபிசி என்பது ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், அதாவது சராசரி நுகர்வு நாட்டம் என்று இதனை அழைக்கலாம். எம்பிசி என்பது இறுதிநிலை நுகர்வு நாட்டம், அதாவது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் என்று அழைக்கப்படுகிறது. ஏபிஎஸ் என்பது ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு சேவ், சராசரி சேமிப்பு நாட்டம் என்று அழைக்கலாம். எம்பிஎஸ் என்பது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவ், அதாவது இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் என்று அழைக்கலாம். இவைகளுக்கு உள்ள தொடர்புகள் என்ன அப்படிங்கிறத நாம இந்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப ஏபிசி என்பது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அதாவது சி பை ஒய், நுகர்வை அந்நாட்டுடைய வருமானத்தை கொண்டு வகுத்தால் கிடைப்பதற்கு பேர் தான் ஏபிசி. எம்பிசி என்பது சேஞ்ச் இன் கன்சம்ஷன் அண்ட் சேஞ்ச் இன் இன்கம், அதாவது டெல்டா சி பை டெல்டா ஒய் என்று நாம் இதனை அழைக்கலாம். அதாவது ஒரு நாட்டினுடைய வருமானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், அந்த நாட்டுடைய நுகர்வில் ஏற்படக்கூடிய மாற்றம், இவை இரண்டிற்குள்ள விகிதமே எம்பிசி என்று அழைக்கப்படுகிறது. ஏபிஎஸ் என்பது இந்த எஸ் பை ஒய், அதாவது ஒரு நாட்டுடைய சேமிப்பு அந்த நாட்டுடைய வருமானத்துக்கு எவ்வாறு இருக்கிறது என்று விகிதத்தில் கணக்கிட்டால் அது ஏபிஎஸ் என்று அழைக்கப்படுகிறது. எம்பிஎஸ் என்பது இதே போல்தான் டெல்டா எஸ் பை டெல்டா ஒய், அதாவது வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் அதன் காரணமாக சேமிப்பு இவ்வாறு மாறியிருக்கிறது என்பதை நாம் படித்தால் அது எம்பிஎஸ் என்று அழைக்கலாம். இதை நாம் ஒரு அட்டவணை வாயிலாக பார்க்கலாம். இதை நாம ஒய் எடுத்துக்கிடுவோம், ரெண்டாவது இன்கம், ரெண்டாவது கன்சம்ஷனை நாம எடுத்துக்கிடுவோம், மூணாவது பாத்தீங்கன்னா இந்த சேவிங்ஸ் நாம எடுத்துக்கிடுவோம். எப்பவுமே இந்த டேபிள பார்க்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, இந்த y c plus என்று அழைக்கலாம். அதாவது ஒரு நாட்டுடைய வருமானம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒரு பகுதியானது நுகர்வாகும், ஒரு பகுதியானது சேமிப்பாகும். அதாவது நுகர்வினுடைய தவிர்க்கப்பட்ட பகுதி சேமிப்பாக மாறுகிறது என்று கூறப்படுகிறது. அதனாலதான் இங்கே y c plus என்று அழைக்கப்படுகிறது. இதனை நாம் சேவிங்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், உதாரணமாக எஸ் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் y மைனஸ் சி என்று கண்டுபிடிக்கலாம். அதாவது வருமானத்திலிருந்து நுகர்வை கழித்தால் கிடைப்பதற்கு பேர் தான் சேமிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம இந்த படத்துல இந்த அட்டவணையில பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துக்கிறோம், ரெண்டாவது நுகர்வு எடுத்துக்கிறோம், மூணாவது எஸ் சேவிங்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த அட்டவணை நம்ம பார்க்க போறோம். இந்த அட்டவணையில பாருங்க, y இன்கம் எடுத்துக்கிறோம், சி கன்சம்ஷன் எடுத்துக்கிறோம், எஸ் சேவிங்ஸ் எடுத்துக்கிறோம். அதாவது வருமானம், நுகர்வு மற்றும் சேமிப்பு. இப்போ y ஜீரோவா இருக்குது. ஜீரோவா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா 20 இருக்குது. அதாவது ஒரு நாட்டுடைய வருமானம் ஜீரோவாக இருந்தாலும் கூட அந்த நாட்டுடைய நுகர்வானது கட்டாயம் 20 கோடி அளவில் இருக்கும் அப்படிங்கிறத நாம ஒரு எடுத்துக்காட்டா இதை சொல்றேன். இந்த இடத்துல சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல, மாறாக மைனஸ் 20 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா ஒண்ணு கடன் வாங்கி இருக்கலாம் அல்லது வெகுமதி வாங்கி இருக்கலாம். அதன் மூலமாக இந்த நுகர்வு பழக்கமானது ஏற்பட்டிருக்கலாம். இந்த நுகர்வு நம்ம பாத்தீங்கன்னா
கீன்ஸ் அழகாக குறிப்பிடுகிறார். அட்டானமஸ் கன்சம்ப்ஷன், அதாவது தன்னிச்சை நுகர்வு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது வருமானமே இல்லாவிட்டாலும் நுகர்வானது இருக்கும், அது வெகுமதி பெற்றோ அல்லது கடன் பெற்றோ இருக்கும். அப்ப இந்த இடத்துல சேவிங்ஸ் இல்ல, மாறாக -20 என்பது கடன் வாங்கி பெற்ற நுகர்வாக இருக்கிறது. இரண்டாவது பாருங்க, வருமானமானது 50 மாறுது. இப்ப 50 மாறும்போது அந்த நுகர்வு பழக்கவழக்கமானது கூடும். கீன்ஸுடைய இந்த சைக்காலஜிக்கல் லாவே ஒரு நாட்டுடைய வருமானம் கூடும்போது அந்த நாட்டுடைய நுகர்வு பழக்கவழக்கமும் கட்டாயம் கூடும். இது ஒரு தனி மனிதருக்கு மட்டுமல்ல, ஒரு நாட்டிற்கும் பொருந்தக்கூடியது. அதாவது ஒரு நாட்டுடைய வருமானம் அதிகரிக்கும் போது அந்த நாட்டுடைய நுகர்வு பழக்கவழக்கம் கட்டாயம் மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணம் பாருங்க, வருமானம் என்பது 0விலிருந்து 50ஆக மாறுகிறது. இந்த இடத்துல நுகர்வானது 20லிருந்து 60ஆக கூடுகிறது. இப்ப பாருங்க, -10, அதாவது சேவிங்ஸ் இருக்காங்கன்னா இல்ல. ஏற்கனவே பாருங்க 50 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் இருக்கிறது. நுகர்வானது 60 கோடிக்கு இருக்கிறதா வச்சுக்கிட்டோம்னா 10 கோடி ரூபாய் கடன் பெற்று அந்த வெகுமதி பெற்று அந்த நுகர்வு பழக்க வழக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். மூணாவது பாருங்க, வருமானமானது 100 கோடியா மாறுகிறது. வருமானம் 100 கோடியா மாறும்போது இங்க நுகர்வும் என்ன ஆகும்னா 100 கோடிக்கு இருக்கு. அதாவது y C ஆக மாறுகிறது. அதாவது வருமானம் அனைத்துமே இங்க பாத்தீங்கன்னா செலவழிக்கப்படுகிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் என்பது 0ஆக இருக்கும். அதாவது y C என்ற ஒரு நிலையை நாம் இங்க பார்க்க முடியாது. மீண்டும் வருமானம் கூடுது. உதாரணம் பாத்தீங்கன்னா வருமானம் 150 கோடியா வருமானம் கூடும்போது இங்கு நுகர்வு பழக்க வழக்கமானது எவ்வளவு இருக்கும்னா 120ஆக இருக்கிறது. இப்ப நீங்க பாருங்க, y C+S, அதாவது கன்சம்ப்ஷனும் போகுது, அதே நேரத்துல இங்க சேவிங்ஸும் மாறுகிறது. உதாரணம் பாருங்க, 150 கோடி ரூபாயில 120 கோடி ரூபாய் நுகர்வுக்கு போயிருது, மீதம் 30 கோடி ரூபாய் சேமிப்பாக மாறுகிறது என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். மீண்டும் வருமானம் கூடுது. வருமானம் 200 கூடுதுன்னு நம்ம வச்சுக்கணும். இப்ப இதுல இருந்து நீங்க பாருங்க, வருமானம் கூட கூட நுகர்வு கூடுகிறது, ஒரு பகுதியானது சேமிப்பாக மாறுகிறது. அதாவது y C+S என்ற சூழலை இங்கு உருவாகிறது என்பதை நாம பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த APC, அதாவது ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், அதாவது சராசரி நுகர்வு நாட்டம் என்று நாம் இதனை தமிழ் அழைக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா C/Y, அதாவது C 20 இருக்குது, Y 0 இருக்குது. அதனால இந்த இடத்துல நாம் இதோட மதிப்பை நம்ம காண முடியாத நிலையில இருக்கிறோம். இரண்டாவது இடத்துல பாருங்க, இதுல C எவ்வளவு இருக்குன்னா 60 இருக்குது. இங்க பாருங்க 60 C இருக்குது நுகர்வு. Y வருமானம் எவ்வளவு இருக்குன்னா 50 இருக்குது. இப்ப 50 இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அதாவது 50 இருக்குது, மேல 60 இருக்குது, ஒரு 50 அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மீதம் 1.2 இருக்கும். இந்த இடத்துல APC 1.2 என்ற நிலையில நாம இங்க பார்க்கலாம். மூன்றாவது பாருங்க, C 100 இருக்குது, அதே நேரத்துல Y 100 இருக்குது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா C/Y என்னவா இருக்குன்னா இது 1ஆக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அதாவது C 100, Y 100. அப்ப வாங்குற வருமானம் அனைத்துமே செலவழிக்கப்படுகிறது என்பதை நாம இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. அதாவது வாங்குற வருமானத்துல நாம எவ்வளவு சதவீதம் செலவழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் சராசரி நுகர்வு நாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல பாருங்க, இப்போ நீங்க நுகர்வு பாத்தீங்கன்னா 120 இருக்குது, அதே நேரத்துல வருமானம் பாருங்க 150 இருக்குது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னா 0.8 இந்த இடத்துல APC C/Y. அந்த நாட்டுடைய நுகர்வு மாற்றத்தை அந்த நாட்டுடைய வருமான மாற்றத்தால் வகுக்க கிடைப்பது அது APC, அதாவது சராசரி நுகர்வு நாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப இதுக்கு அடுத்து நீங்க பாருங்க, APC அடுத்து APS நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். APC APS ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணா அமையும். இப்ப இந்த இடத்துல APS பாருங்க, அதாவது ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு சேவ் என்று அழைக்கலாம். அதாவது சராசரி சேமிப்பு நாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்குண்டான ஃபார்முலா பாத்தீங்கன்னா S/Y. இந்த இடத்துல நீங்க பாருங்க, S என்னவா இருக்குன்னா -20, Y என்னவா இருக்குன்னா 0வா இருக்குது. அதனால இந்த இடத்துல நாம காண முடியாது. ரெண்டாவது பாருங்க, இந்த இடத்துல பாருங்க APS என்ன ஆயிருக்குன்னா சேவிங்ஸ் -10 இருக்குது. அதே நேரத்துல இன்கம் எவ்வளவு இருக்குன்னா இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது Y 50ஆக இருக்குது. இப்படி நீங்க பார்க்கும்போது என்ன, மேல -10 கோடி ரூபாய் சேமிப்பா இருக்குது,
அதே நேரத்தில் கீழே வருமானம் பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் அளவில் இருக்கு அப்படின்னா இங்க வந்து நாம பார்க்கக்கூடியது பாருங்க -0.2. அதாவது இங்க வந்து ஏபிஎஸ் -0.2ஆக நாம இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுலயும் சேவிங்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா இந்த இடத்துல பாருங்க சேவிங்ஸ் வந்து 0வா இருக்குது. அதே நேரத்தில் இன்கம் பாருங்க 100ஆ இருக்குது. அப்ப இந்த இடத்துல என்னவா மாறி இருக்குன்னா 100 வருமானமா இருக்குது. S/Y S = 0 and Y = 100. இந்த இடத்துல மதிப்பு என்ன ஆயிரும்னா 0வாக மாறிவிடும் அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கு அடுத்து பாருங்க நீங்க வந்து வருமானம் வந்து S என்னவா இருக்குன்னா 30ஆ இருக்குது. Y எவ்வளவு இருக்குன்னா 150 இருக்குது. பாருங்க Y வந்து 150ஆ இருக்குது. இப்ப இந்த இடத்துல நாம பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா 0.2 வந்து கிடைக்கும். உதாரணம் 150 இருக்குது கீழே, மேல வந்து 30 ரூபா சேவிங்ஸ் இருக்குது, 30 கோடி சேவிங்ஸ் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா கீழே 150 கோடி ரூபாய் இருக்குன்னா இப்ப 0.2 வந்து நமக்கு வந்து இது கிடைக்கும். நாலாவது பாருங்க இப்போ வந்து நமக்கு வந்து சேவிங்ஸ் எவ்வளவுன்னா 60 இருக்குது. அதே நேரத்துல இன்கம் எவ்வளவு இருக்குன்னா நமக்கு வந்து 200 இருக்குது. இப்போ நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0.3 வந்து நமக்கு வந்து பதிலாக கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த ஏபிஎஸ் ரெண்டையும் கூட்டம்னா கட்டாயம் நமக்கு வந்து 1 கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க நீங்க வந்து 1.2 -0.2 இங்க என்ன ஆயிடுதுன்னா ஏபிசி பிளஸ் ஏபிஎஸ் ரெண்டும் சேர்க்கும் போது 1ஆக மாறிடுது. இந்த இடத்துல பாருங்க ஏபிசி 1 ஏபிஎஸ் 0 ஸோ 1ஆக மாறிடுது. இந்த இடத்துல பாருங்க ஏபிசி வந்து 0.8 ஏபிஎஸ் வந்து 0.2 ஸோ 1ல வந்து முடியுது. அடுத்து இந்த இதுல நீங்க பாருங்க ஏபிசி வந்து 0.7 ஏபிஎஸ் வந்து 0.3 1ஆக மாறுகிறது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அடுத்து எம்பிசினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எம்பிசினா என்ன அர்த்தம்னா இருநிலை நுகர்வு நாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது வருமானம் கூடும் போது அதுல எவ்வளவு தன்னுடைய நுகர்வு வந்து கூட்டுறாங்க. அதாவது ஏற்கனவே அவங்க வாங்கின வருமானத்துல இருந்து இப்ப வருமானம் கூடுது. அப்ப வருமானம் கூடும் போது ஏற்கனவே அவங்க செலவழிச்ச செலவுல இருந்து இப்ப எவ்வளவு கூடுதலா செலவழிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் இறுதிநிலை நுகர்வு நாட்டம் என்று அழைக்கலாம். அதாவது மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் என்று அழைக்கலாம். இதை நாம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த டெல்டா சி பை டெல்டா ஒய், அதாவது வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் அதன் காரணமாக நுகர்வில் ஏற்பட்ட மாற்றம் என்று நாம வந்து இதை வந்து பார்க்கலாம். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாம வந்து டெல்டா சி பை டெல்டா ஒய் வந்து நம்ம ஏற்கனவே இருக்குது, ஆனா டெல்டா ஒய் வந்து நம்மகிட்ட இல்ல, அதனால இதில் வந்து பார்க்க முடியாது. ரெண்டாவது நீங்க பாருங்க இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டெல்டா சி வந்து எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க 20ல இருந்து 60ஆக மாறி இருக்கு. அப்போ 40 கோடி ரூபாய் டெல்டா சி வந்து மாறி இருக்கு. அதாவது ஏற்கனவே இருந்தது 20 இப்போ வந்து 60ஆ மாறி இருக்கு. இன்கம் எவ்வளவு மாறி இருக்கு பாருங்க, ஏற்கனவே 0வா இருந்தது இப்போ வந்து 50ஆ மாறி இருக்கு. அப்ப 50ல இருந்ததுனால அதாவது இன்கம் கூடும் போது நுகர்வும் கூடி இருக்கு. அதாவது 20ல இருந்து 40 the change in income and change in consumption என்று நாம இதை வந்து குறிப்பிடலாம். இப்ப இதனால பாருங்க 40/0.8 வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல எம்பிசி வந்து கிடைக்கும். அதாவது நுகர்வில் ஏற்பட்ட மாற்றம் வந்து 40, வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் வந்து 50, இதனால ஏற்பட்ட மாற்றம் 0.8 என்ற அளவில் வந்து இருக்கு. ரெண்டாவது நீங்க பாருங்க வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவுன்னா அதே 50 தான் ஏற்பட்டிருக்கு. 50ல இருந்து 100ஆ மாறி இருக்குது. அப்போ 50 மாறி இருக்குது. ஆனா நுகர்வு பாருங்க 60ல இருந்து 100ஆ மாறி இருக்குது. அப்போ 40/50. இந்த இடத்துல நீங்க பாருங்க 40 இங்க கோடி இருக்கு, 60 இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா 60ல இருந்து 100 40 கோடி இருக்குது. அதே நேரத்தில் 50ல இருந்து 100 50 கோடி இருக்கு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 0.8ஆக அந்த இறுதிநிலை நுகர்வு நாட்டம் வந்து இருக்கும். அதாவது வருமானம் கூடுனாலும் கூட அவங்களுடைய வருமானத்துல 0.8 விழுக்காடு வந்து செலவழிக்கிறாங்க. உதாரணமா சொல்லணும்னா 80 விழுக்காடு செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். நீங்க பாருங்க உங்களுடைய கன்சம்ஷன், இந்த கன்சம்ஷன் பாருங்க நுகர்வு வந்து 100ல இருந்து 120 ஆயிரம், அதாவது 20 கோடி இருக்குது. அதே நேரத்துல வருமானம் பாருங்க 100ல இருந்து 150, 50 வந்து கோடி இருக்கு. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்க 0.4ஆக இருக்கும். அதாவது வருமானம் கூடுனதுல 0.4 விழுக்காடு வந்து செலவழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து நாம வந்து இங்க பார்க்கலாம். கடைசியா பாருங்க
இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 120 இருந்து 140 அதே 20 கோடி இருக்குது. வருமானம் பாருங்க 150 இருந்து 200 கோடி இருக்குது. அதே 50 வந்து கோடி இருக்குது. இதுவும் 0.4 விழுக்காடு வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ வருமானத்துல எவ்வளவு செலவழிக்கிறாங்க, அதாவது கூடிய வருமானத்துல எவ்வளவு பணத்தை வந்து அவங்களுடைய நுகர்வுல கூட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் எம்பிசி, அதாவது இறுதிநிலை நுகர்வு நாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க எம்பிஎஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இதோ அதே மாதிரிதான், அதாவது இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் என்று அழைக்கலாம். அதாவது வருமானம் கூடும்போது அவங்களுடைய சேமிப்பு எவ்வளவு கூடுது அப்படிங்கிறத நாம வந்து இந்த இடத்துல பார்க்கிறது. இதுக்கு உண்டான ஃபார்முலா பாத்தீங்கன்னா டெல்டா எஸ் பை டெல்டா ஒய், அதாவது சேஞ்ச் இன் சேவிங்ஸ் பை சேவிங் சேஞ்ச் இன் இன்கம் என்று நாம குறிப்பிடலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டெல்டா எஸ் பை டெல்டா ஒய், அதாவது வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக எவ்வளவு சேமிப்பு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி நாம் பார்ப்பது எம்பிஎஸ், அதாவது இறுதிநிலை நுகர்வு நாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு உண்டான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ் பை டெல்டா ஒய் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இன்கம் வந்து 0வா இருக்குது, பட் சேவிங்ஸும் அங்க வந்து -20, அதாவது கடன் வாங்கி தான் அல்ல வெகுமதி பெற்று இந்த இடத்துல செலவழிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனால இது எம்பிஎஸ் நம்ம வந்து இந்த இடத்துல காணல. ரெண்டாவது பாருங்க, இந்த இடத்துல நீங்க பாருங்க இன்கம் என்ன ஆயிருக்குன்னா 0 வந்து 50 மாறி இருக்கு, டெல்டா ஒய் ஈக்குவல் டு 50 மாறி இருக்குது. அதே நேரத்தில் டெல்டா எஸ் பாருங்க -20 இருந்து -10 குறைஞ்சிருக்கு. வந்து -20 இருந்து -10 குறைஞ்சிருக்குது, அந்த 10 இருந்து குறைஞ்சிருக்குது. ஆனா இன்கம் பாத்தீங்கன்னா 50 ரூபாய் வந்து அல்லது 50 கோடி வந்து கூடி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இதுல நீங்க பார்க்கும்போது 10/50 அந்த 0.2 வந்து இங்க வந்து எம்பிஎஸ்ஸா இருக்கும். நீங்க மூன்றாவது ஸ்டேஜ்ல பாருங்க, இப்போ நீங்க -10 ஏற்கனவே இருந்தது, சேவிங்ஸ் வந்து இருந்தது. இப்போ அதே இது என்ன ஆயிருக்குன்னா 0வா மாறி இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க 10 வந்து மிச்சம் பிடிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல இன்கம் பாத்தீங்கன்னா 50 வந்து கூடி இருக்குது. அப்போ 10/50 திரும்பவும் 0.2 இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். மூன்றாவது பாருங்க, இந்த இடத்துல பாருங்க சேவிங்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 0ல இருந்து 30 மாறி இருக்குது. அதாவது 150 ரூபாயில 120 ரூபாய் செலவழிக்கப்படுகிறது, 30 ரூபாய் மிச்சம் பிடிக்கப்படுகிறது. அப்போ 30. அதே நேரத்துல டெல்டா எஸ் வந்து 30 ஆயிருக்கு, ஆனா டெல்டா ஒய் பாருங்க 50 வந்து இருக்குது. இப்போ 30/50 என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு தெரியும் 0.6 மாறிடும். இந்த கடைசி ஸ்டேஜ்ல பாருங்க சேவிங்ஸ் என்ன ஆயிருக்குன்னா 30ல இருந்து 60 மாறி இருக்குது. அதாவது இது திரும்பவும் நீங்க பாருங்க 30 வந்து சேவிங்ஸ்ல ஏற்பட்ட மாற்றம், அதே நேரத்தில் வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் பாருங்க அதே 50 இருக்குது, இப்போ 0.6 இருக்கும். இப்ப இதுல இருந்து நீங்க ஒண்ணா புரிஞ்சுக்கிடுங்க, அதாவது எம்பிசி எம்பிஎஸ் இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 1 அப்படிங்கிறத முடியும். அதாவது வருமானத்துல இருந்து ஒரு பகுதி சேமிக்கப்படுகிறது என்றால் ஒரு பகுதி நிச்சயமாக செலவழிக்கப்படுகிறது என்று, அதனாலதான் 1 என்று நாம் அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். எம்பிசி பிளஸ் எம்பிஎஸ் = 1 என்று நாம குறிப்பிட்டிருப்போம். அதுக்கு மெயின் ரீசன் என்ன, இப்ப எம்பிசி பாருங்க இந்த இடத்துல 0.8 இருக்குது. அப்போ அதனுடைய மீத பகுதி 1 - 0.8, அதாவது 1 - 0.8 நம்ம கிடைக்கும் போது எம்பிசி கிடைக்கும் போது நமக்கு வந்து எம்பிஎஸ் கிடைச்சிரும், 0.2 வந்து கிடைச்சிரும். இறுதிநிலை நுகர்வு நாட்டம் பிளஸ் இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் இவை இரண்டும் ஒன்றாக அமையும் என்பது அடிப்படையில் தான் நாம் வந்து இதை உருவாக்கியிருக்கோம். நம்ம வந்து 1ல இருந்து சேவிங்ஸ் 0.2 கழிச்சிட்டோம்னா நமக்கு வந்து 0.8 வந்து நுகர்வாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எம்பிசி = 1 - எம்பிஎஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது 1ல இருந்து உதாரணம் பாருங்க 1 - எம்பிசி, இதுல இருந்து நம்ம கழிச்சா கிடைக்கிறது என்ன கிடைச்சதுன்னா நமக்கு வந்து எம்பிஎஸ் கிடைச்சிடும். உதாரணம் பாருங்க 1 - எம்பிசி, இதுல 1, இந்த இடத்துல பாருங்க 1 - 0.8 கழிச்சோம்னா நமக்கு எம்பிஎஸ் 1ல இருந்து 0.8 கழிச்சோம்னா நமக்கு எம்பிஎஸ் வந்து 0.2 வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிடும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே இது பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்க பாருங்க இதை நம்ம கண்டுபிடிக்கணும். உதாரணம் பாருங்க எம்பிஎஸ் வந்து 0.6 இருக்குன்னா 1 - எம்பிஎஸ் 0.6, இந்த இடத்துல நீங்க 1 - எம்பிஎஸ் 1 பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறோம், எம்பிஎஸ் வந்து 0.6 இருக்குன்னா அப்ப எம்பிசி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருக்குன்னா 0.4 மாறிடும் அப்படிங்கிறத நாம வந்து இருக்கலாம் கண்டுபிடிக்கலாம்.
இதுதான் நம்ம வந்து நுகர்வு சராசரி நுகர்வு நாட்டம், இறுதிநிலை நுகர்வு நாட்டம், சராசரி சேமிப்பு நாட்டம், இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் ஆகியவற்றை காணக்கூடிய ஒரு அட்டவணை என்று நாம் பார்த்திருக்கிறோம். நன்றி. மீண்டும் மற்றொரு வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.